வணக்கம். நாங்கள் நீலகிரி மேற்கு மாவட்டம் கூடலூர் சட்டமன்ற தொகுதியில் வந்திருக்கேன். என் பேர் லக்ஷ்மணன், ஒன்றிய கழக செயலாளர். அதாவது விசில் சத்தம் பறக்க கர்ஜித்த குரலோடு தளபதி இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை ஊட்டும் விதமான வாக்குறுதியில் கொடுத்துருக்காரு. தீய சக்திகளை பல ஆண்டு காலமாக மக்களை ஏமாற்றி கொண்டிருக்க இந்த தீய சக்திகளை எல்லாம் அடியோடு அழிக்கணும் அப்படின்னா விசில் சின்னத்தை வீடு வீடாக கொண்டு போய் நம்ம சேர்க்கணும். மக்களுக்கு நம்ம அதுக்குண்டான நம்பிக்கையை ஏற்படுத்தணும். நிர்வாகிகள் எல்லாரும் ஒற்றுமையோடு செயல்பட்டு 2026 சட்டசபையில் நம்ம எல்லாருமே ஏறி நம்ம அரசாங்கத்தை நம்ம நல்வழிப்படுத்தி நடத்தணும் அப்படிங்கிறத ஒரு உறுதிமொழி எடுக்க சொல்லி எங்கள் வீட்டில் சத்தியம் வாங்கியிருக்காரு. அதன் அடிப்படையில் நாங்கள் ரொம்ப உற்சாகமாக இருக்கிறோம். அவர் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்காரு. இல்லை, அவர் பல ஆண்டு காலமாக ஆட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் அவங்க இப்போ ஆளுங்கட்சி இருக்கிறாங்க. அவங்க அவங்களுடைய ஒரு நிலைப்பாடை சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் மக்கள் தீர்மானிச்சுட்டாங்க யார் 200 தொகுதிக்கு மேலே ஜெயிக்கணும், யார் ஜெயிக்கக்கூடாது, யாருக்கு இனி அந்த அதிகாரத்தை கொடுத்தா இனி வருங்காலத்தில் தமிழ்நாடு நல்ல ஒரு மலர்ச்சி உள்ள நாடாக மாறும் அப்படிங்கிறத மக்கள் தீர்மானிச்சுட்டாங்க. அது மக்களுடைய முடிவுப்படி தமிழக வெற்றி கழகத்துக்கு தான் மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையும் மகளிர் எல்லாரும் தாய்மார்கள் எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற தளபதி இன்னைக்கு சொல்லியிருக்காரு. அது அவர்களுடைய கருத்து. நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் நம்ம ஒரு கருத்து சொன்னோம்னா இந்த கருத்தை புரிஞ்சு அவங்க பதில் 15 வருஷம் ஆகும், அவங்க போய் விமர்சிக்காதீங்கன்ற மாதிரி ஒரு பேசியிருக்கிறாங்க. இல்லை, நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் எங்கள் தலைவர் சொல்லிட்டாரு, ஆதவர்ஜனம் சொல்லிட்டாச்சு. அதாவது அவங்க 2 பேர் பேசிக்கிட்டே இருப்பாங்க, மாறி மாறி பேசுவாங்க. ஆனால் அவங்க கூட இருக்கிறவங்க இப்போ யாருமே கூட இல்லை. 10-20 பேர் மட்டுமே சேர்ந்து அவங்களுக்குள்ள பேசுகிறாங்க. அவர் ஒரு சந்தர்ப்பவாதத்துக்காக சந்தர்ப்பவாத அரசியல் பண்ணுறவர். தமிழரும் தமிழ் இனத்தையும் பிரபாகரனையும் கையில் எடுத்துட்டு தமிழ் மக்களை மாற்று வழிக்கு கொண்டு போறேன்னு சொல்லி ஏமாத்தி மற்ற கட்சிகளோட கூட்டு சேர்ந்து ஒரு ஏ டீமா பி டீமா தான் அவர் செயல்பட்டு வராரு. அவருடைய ஆதங்கம் ஒரு புதிய சக்தி ஒருத்தர் நம்மளுடைய சூழ்ச்சியெல்லாம் வீணாக்கி நம்ம மக்களை அவங்க பக்கம் கொண்டு போறாங்கன்ற ஒரு ஆதங்கத்தில் அவர் அந்த வெளிப்பாடை சொல்றாரே ஒழிய அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே முற்றிலும் தவறான கருத்து. அவருடைய மனசை தேத்திக்கிறதுக்காக அப்படி ஒரு வார்த்தையை சொல்றாரு. உடனே அவருக்கு மேலே அது மாதிரி பேசாதீங்கன்னு ஒரு கண்டிப்பு விடுறது, கட்சியில் நினைக்கிறதெல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் நாம் தமிழர்ல எவ்வளோ தப்பாக எது பேசினாலும் எது பண்ணாலும் அப்படியே அவங்க கட்சியை தொடர்ந்துக்கிட்டே இருக்காங்க. அந்த விஷயத்தை அது ஏன்னா அவங்களுக்கு நான் சொன்ன மாதிரி அவங்ககிட்ட ஒரு 20 பேர் தான் இருக்காங்க. அந்த 20 பேர் எந்த தலைவர்களை பற்றி பார்த்தாலுமே அந்த ஆளுங்கட்சியை வரக்கூடிய தலைவர்களோ இல்லை அவங்களை யாரை விமர்சனிக்கணும்னு சொல்லி எந்த தலைவர்கள் சொல்கிறாங்களோ அவங்க கூட போய் அந்த யூடியூப்பை வச்சு இப்போ சாட்டை துறைமுகங்களாக இருக்கட்டும், இப்போ மற்றவங்களாக இருக்கட்டும், விவாத மேடைகளில் பல கட்சிகளுக்கு ஆதரவாக மற்ற வளரக்கூடிய கட்சிகளை சூழ்ச்சி பண்ணி அவங்கள முறியடிக்கணுன்ற எண்ணத்தில் அவங்க செயல்படுறதுனால அவங்க தொடர்ந்து எந்த விதமான விஷயங்கள் நடவடிக்கைகள் தவறான நடவடிக்கை செஞ்சாலுமே அந்த கட்சி அவங்களுக்கு எந்த விதமான நடவடிக்கை எடுக்காது. ஏன்னா அவங்களுக்கு இருக்கவங்க 20 பேர் தான். அந்த 20 பேரும் ஒற்றை கருத்தோட மக்களை திசை திருப்பி யார் நல்வழிப்படுத்தி ஆட்சியை அமைப்பாங்களோ அவங்களுக்கு எதிராக மாற்று தீய சக்தி கூட சேர்ந்து வேலை செய்ய வேண்டியது அவங்களோட வேலை. அந்த வேலையை கொடுத்த காசுக்கு சரியான முறையில் வேலை செய்கிறாங்க. விசில் சின்னம் உங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. விசில் அடித்தவங்களுக்கு சரியான சின்னம் கொடுத்துருக்காங்க எலெக்ஷன் கமிஷன் சொல்லிட்டு சோஷியல் மீடியாவில் கேள்வி கிண்டல் பண்ணுறாங்க. அவங்களுக்கு என்ன பதில்? விசில் அடித்தா குஞ்சுகள் அவங்க சொல்கிறதே முதல்ல அந்த சின்னத்தை கொச்சைப்படுத்தி சின்னத்தை சிறுமைப்படுத்தி அவங்க அந்த அவங்களுடைய சின்னத்தையும் அவங்களுடைய நோக்கத்தையும் பெருசாக காமிக்கணுன்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஆனால் விசில் அப்படிங்கிறது அவங்க சொல்கிற மாதிரி விசில் அடித்தா குஞ்சுகிட்ட மட்டும் இல்லை, காவல்துறைக்கிட்டே இருக்குது. சட்டத்தை கையில் எடுத்து நல்வழிப்படுத்தக்கூடிய காவல்துறைக்கிட்டே இருக்கு. தூய்மை பணியாளர்கள் நம்ம நாட்டையும் நம்மளுடைய வீட்டையும் சுத்தப்படுத்தக்கூடிய தூய்மை பணியாளர்கிட்டையும் இருக்கு. நம்ம இரவு பூரா காவல் இருக்கக்கூடிய நம்மளுடைய கூர்க்கா கையிலும் இருக்கு. அனைத்து விதமான நல்லுள்ளங்கள் படைத்த நாட்டுக்காக சேவை செய்யக்கூடிய அனைவருக்கையும் இந்த விசில் இருக்கு. அந்த விசிலை நல்வழிப்படுத்தக்கூடிய விசிலாக தான் நாங்கள் பார்க்குறோம். அதை எதிராக பார்க்குறவங்க பயந்து போனவங்க மக்கள் மத்தியில் சிறுமைப்படுத்த விதமாக சொல்றாங்க. அது எப்பவுமே பலிக்காது. தலைவர் ஒருத்தருடைய சின்னம் அது எந்த சின்னமாக இருந்தாலும் மக்கள் ஆழமாக அவங்க மனசில் பதிச்சிருவாங்க. அது விசில் உலகமெங்கும் அவங்க சொன்ன மாதிரி உலகமெங்கும் 5 நிமிஷத்தில் அது உலகம் பூரா ஃபேமஸ் ஆயிடுச்சு. அதுக்கு ஒரே காரணம் தளபதி. 26 தேர்தல் முதல் தேர்தல் உங்களுக்கு இதில் கூட்டணி இல்லாமல் சந்திக்கிறது எந்த அளவுக்கு வெற்றி சாத்தியம்? 2026 எங்களுக்கு முதல் தேர்தல் தான்.
ஆனால் இந்த முதல் சட்டமன்ற தேர்தலையே மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக நாங்கள் இருக்கோம், எங்ககிட்ட மிகப்பெரிய ஒரு மக்கள் சக்தி இருக்குன்றதுனால தானே மற்ற கட்சிகள் எல்லாம் பயந்து அவங்களுடைய சூழ்ச்சி வலையில் மற்றவங்களெல்லாம் உள்ளே கொண்டு வந்து சுயநல கூட்டணியாக அவங்களுடைய சாதகத்துக்கு உண்டான கூட்டணியாக மாற்றி அவங்கெல்லாம் வந்து ஒரு கட்சியில் 14 பேர் கூட்டணி, 14 கட்சிகள் கூட்டணி, ஒரு கட்சியில் வந்து 8 கட்சிகள் கூட்டணி, இவங்கெல்லாம் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து ஒரே ஒரு ஆளை வந்து எதிர்க்கிறாங்க அப்படின்னா அவர் நாட்டை ஆளக்கூடிய ஒரு ஆளுமையாக மாறிட்டாரு, மக்கள் அவங்க பின்னாடி இருக்கான்ற நம்பிக்கை தானே. அப்போ அந்த நம்பிக்கை எங்கள் தளபதி எங்களுக்கு கொடுத்துருக்காரு, அவருக்கு எங்களை நம்புறாரு, நாங்கள் அவரை ஜெயிக்க வைப்போம், நாங்களும் சூழலை ஏற்றுக்கோம். நன்றி. தேங்க்யூ.